கோயில்களில் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை உபயோகப்படுத்துறாங்க. நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி இதுல சுவாமிஜி அவர்கள் காஞ்சி மகா பெரியவரே சொல்லியிருக்காரு, ஜோதிட பலன் சொல்ல திருக்கணிதம் தான் உகந்தது, கோயில் விழாக்களுக்கு தான் வாக்கியம், வாக்கியப்படி ஜோதிடம் சொல்லக்கூடாது, ஜோதிட வாக்கியப்படி திருவிழாக்கள் நடத்தலாம், எந்த விழா வேணாலும் வாக்கியப்படி நடத்தலாம். ஆனா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பற்றி சொல்லும்னாலோ டுடே இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கோச்சாரத்தை வச்சு அவருடைய ஜாதக பிம்பங்களை வச்சு சொல்லும் போது அதுக்கு திருக்கணிதம் தான் உகந்தது, திருக்கணிதம் தான் ஜோதிடத்தில் பலன் சொல்றதுக்கு சிறந்தது. ஒரு சிலர் வாக்கியம் பார்க்குறாங்க, ஒரு சிலர் திருக்கணிதம் பார்க்குறாங்க, அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ திதி 30 15 திதி இருக்குது. திதி தான் நம்ம ஆளுது, தேதி அல்ல. திதி தான் தேதியா மாறுச்சு. அப்ப நம்ம திருக்கணித படி சொல்லும் போது பேச்சுப்போது சனிப்பயிற்சியில் வைக்கும் போது சொன்னா இயற்கைக்கு கோபம் இருக்கு, இயற்கையை நம்ம சாந்தப்படுத்தணும், அதுக்கு வேள்விகள் பூஜைகள் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு. நீங்க இப்ப நேற்று தான் சொன்னேன், பார்த்துருப்பீங்க, மியான்மர் தாக்கி இருக்குது, மியான்மர் தாக்கி இருக்குது, தாய்லாந்து தாக்கி இருக்குது. இப்ப சனி பயிற்சி திருக்கணித படின்னா இன்றைய கோச்சாரப்படி ஒரு இயற்கை சேதம் வரும், நேச்சுரல் இயற்கை நிசர்க தேவோபவன் இயற்கை சேதம் வரும். அது நடந்தா திருக்கணிதம் தான் பலன் சொல்ல உகந்தது அப்படின்னு நம்புங்க, இல்ல வாக்கியம் தான் எடுத்துங்க.